வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெட்பூல் அண்ட் வால்வரின் ட்ரைலர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க முகத்தை காட்டாதன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது. எழுத்த பிடிச்சு தள்ளதுக்குள்ள நீயே போயிடு. இன்னும் ஒரே குடு. அவரேதான். ஹே சக்கரக்கட்டி, உன்கிட்ட ஒரு மேட்டர் பேசணும். என் கூட இப்ப எங்க இருக்குது? பாருங்கச்சி, அந்த மூலையில. தங்கச்சியா? மூளை ஏத்த நான் ஒண்ணும் வரல. ஒழுங்கா என் கூட வந்து உலகத்தை காப்பாத்து. உன் கம்பி ஏழ மறுபடியே 40 மேல ஒரு ரிஸ்க் அது சக்கஜனா. எனக்கு கடுப்பா குட்டியா வருது. நெத்தி போட்டு ஓட்ட வழியா மூச்சு பயிற்சி வேண்டாம் நினைச்சனா சொல்றத செய். வால்வரின்யா? ரெண்டு பேரும் குட்டிக்குறாங்க. நான் மாதிரி ஆளு. என் தலைவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் இழக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் மயிரேனா? ஒவ்வொரு வாடியும் போது இப்படிதான் மயிரா போச்சு நினைச்சியா? ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குல, புதுசா இருக்கு. இப்போ என்ன சொன்னா? அவர் உலகம் இந்த உலகம்னு இருக்கு. நம்மள எல்லாரையுமே கைவிட்டுட்டான். ஏய், இவங்களுக்குள்ள இவ்வளவு மோதல். சோக கதையை இப்ப சொல்லி சாவடிப்பியா இல்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுக்க போறியா? எங்கேயாவது போய் சாவு. இவர் வேற அவ்வளவு சீக்கிரம் மிஷனுக்கு வரமாட்டாரு. மாசா இருக்குங்க. காப்பாத்துறதுல எனக்கு அனுபவம் கிடையாது. இது அவர் நட மாதிரியே இல்லையே. டெட்பூல் நட மாதிரியே இருக்காது. நீ ஒரு எக்ஸ்மேன், எனக்கு நீதான் எக்ஸ்மேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட். ஏய், பசங்களுக்கு எல்லாமே விளையாடுதான். இப்பதான் எல்லாம் கலை கட்டுது. ஸ்லோ மோஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். இனி வாழ்வா சாவாங்கிற மாதிரி இன்னும் ப்ரொஃபசர் மாதிரியே இருக்காங்க. தெரிக்க விட இரு. ஐயோ, இல்லை அவங்க தமிழாளுங்க. கோகைன் ட்ரை பண்ணலாமா? கோகைனை பத்தி பேச வேண்டாம்னு ஏற்கனவே மார்வெல் சொல்லிருக்காங்க. அப்ப அக்கிளுக்கு அடிக்கிற பவுடர்னு சொன்னா எல்லா கோபுரசும் தெரியும். ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. மணல் மணலாய் மல்லி, கிழக்கு கடற்கரை சாலை. மணல் மல்லிகை. குருட்டு கிழவியோட கடைசி ஆசை. பாட்டி சொல்ல தட்ட முடியலையே. அப்பா, எப்படிதான் தமிழ் டப்பிங் இப்படி யோசிக்கிறாங்க. ஐயோ, எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் வந்துட்டாருங்க. நான் பெரிய ஃபேன். அவர் ரொம்ப 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 பிடிக்கும். அது இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். வரமாட்டேன்னு சொன்னாங்க, வேற யாரும் போட போறாங்க, அவருக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நடிக்க மாட்டேன்னு ஏகப்பட்டு சொல்லிவிட்டாங்களா. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஐயோ, தலையை வரமாட்டேன் போல இருக்கு அப்படின்ட்டு பார்த்தது செம்ம ஹாப்பி. இவன் எப்படின்னா இந்த எக்ஸ்மேன் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் பார்ட்ல வந்து வயசாக அவர் இறக்குற மாதிரி ஒரு சீனுக்கு சென்டிமெண்ட் ஆயிட்டா. இவனாடா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து இவனுக்கு பிடிச்சி போச்சுன்னு தெரிஞ்சது. போன இதில் வந்து வருவாருன்னு எதிர்பார்த்தா அவரா என்னான்ட்டு டவுட்டாகவே இருந்தோம். இப்போ இதில் கிளியர் ஆயிடுச்சு அவர் தான்ட்டு. அதே மாதிரி எங்கே இருக்காருங்க, அப்படியே தான் இருக்காரு, எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் கூட ரியலாகவே அவருக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் அப்படி இருப்பாருன்னு நினைச்சேன். திரும்ப ரிட்டர்ன் அதே மாதிரி வந்திருக்காரு. வேற இவங்க காமெடியா, எனக்கு அவர் பேசுறது பிடிக்கும். சீரியஸா பேசினா சில டக்குன்னு போட்டு விட்டு போயிடுவாரு. அது காமெடியாவும் இருக்குமா. இந்த ரெண்டு காம்போவும் பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. ஆமா, இது வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், இது ஆல்வேஸ் ஃபன் கேரக்டர். இது ரெண்டும் இப்போ சேர்ந்து ஒரு காம்போ. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துவங்க. ரெண்டும் அடிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ மிஷன் அவர் வந்து எல்லா பாட்டிலுமே சரி, மிஷன் கூப்பிட்டா எப்பவுமே சண்டை தான் நடக்கும். வர முடியாது இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ டெட்பூல் கிட்டேயும் இப்போயும் அடம் பிடிச்சி கூப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. வா என் கூட வான்ட்டு. உலகத்தை தான் தவற விட்டுட்டேன், இப்போ ஏன் உலகன்றாரு. ஸோ அப்போது இப்போயே ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அவர் இது இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிருக்காரு. அதான் ஏதோ ஒருத்தில் முட்டி போட்டு அல்ற மாதிரிலாம் சீன்லாம் வந்துச்சு. ஸோ அதை வச்சு ஓகே, நான் இப்போ அங்கே தான் விட்டுட்டேன், இங்கே உன் கூட சேர்ந்து வரான்ட்டு வராருன்னு நினைக்கிறேன். என் நடுவில் வந்து ஒரு பெரிய உருவம் ஒன்று காட்டினாங்க. அது என்னன்ட்டு எனக்கு புரியல. அவ்வளோ பெரிய உருவம் அது ஒன்று வந்துச்சு. அது எந்த டைம்ன்றது தெரியல. அதே மாதிரி பண்ணு கொஞ்சம் எல்லாமே மிக்சடாக இருந்துச்சு. ரொம்ப சஸ்பென்ஸும் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இங்கே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தியா? நான் வெறும் எக்ஸ்பேன் மட்டும் தாங்க பார்த்தேன். ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை பார்த்ததில்ல. எப்படா அந்த படம் வரும் பார்க்கலான்னு அவ்வளோ இதாக இருக்குது. எனக்கு அது ஷாக்காக இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்மேனோட அந்த பிளேடு வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிடும், எதுவுமே அது மாதிரி நிற்காது.
ஆனால் வந்து டெட்பூலோட கத்தி வச்சு நிற்கிறாரு, அவர் அது ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணியிருக்கலாம். எனக்கு புரியல அது. அப்புறம் என்னடா இது, ஒருவேளை இப்போ அது ரியலாகவே எக்ஸ்மேனோட கைதானா இல்லை அந்த சூட் மூலிமா இப்போ எதனா அப்டேட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அந்த கத்தி வர மாதிரி காட்டல. ஸோ ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரொம்ப சின்ன கத்தியா குட்டியோண்டு வந்தது, அப்புறம் பார்த்து பழைய மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ அந்த சூட் மூலியமா தான், இல்லை அவருடைய கத்தி தானே, அது பிளேடு தானே, அது சூட் மூலியமா வருதா? ஏன்னா டெட்பூலோட கத்தி வந்து தடுக்குது அப்படின்றப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அது மட்டும் எக்ஸ்மேன் தான், நீ வேற யாரையும் இல்ல இல்ல கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லுறியா? இல்ல அந்த கத்தி மட்டும் பிளேடு மட்டும் அவர் தான் என்னன்ட்டு எனக்கு டவுட். ஏன்னா அந்த கத்தி தடுத்ததுனால அந்த டவுட் வந்துச்சு. அது வந்து தடுக்க முடியாதுல்ல, இருக்கிறதுனால கொஞ்சம் இதா கொஞ்சம் இது பண்ணி போயிருக்கலாம், தெரியல. அப்ப அப்படியே 2 பேரும் சுத்தி கண்ட இடத்துல அவர் குத்தினுக்கிறாரு, இவர் இடுப்புல வச்சு சுட்டுனுக்கிறாரு. உனக்கு இது வந்து பாவம் பார்க்குற மாதிரி தெரியுதா? அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த டச் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பாட்டி இது டெட்பூல் தான் எனக்கு பிடிக்கும். அது முன்னே அவங்க இப்போ அந்த படத்துலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்டில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே அவங்க காம்போ நல்லா இருக்கும். இதுலேயுமே பயங்கரம். அந்த டைலாக்லாம் வந்து நம்ம ஆளுங்க வச்சது தான், ஆனால் கரெக்டாக சூட் ஆகுது. வேற லெவல் பண்ணி தமிழ் டப்பிங் வேற லெவல் பண்றாங்க. எப்பவுமே நம்ம மற்ற மூவிலாம் எடுத்து சொதப்பிடுவாங்க, ஆனா இந்த மாதிரி படம் வரும்போது மட்டும் செம்மையா பண்றாங்க. ஓகே, எங்களோட வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.